ஹலோ கிட்டி நண்பர்களே, உங்க அம்மாவுக்கு ஒரு அழகான பரிசு பொருள் செய்யக்கூடாதா? இந்த வண்ணமயமான பூச்செட்டியை அவர்களுக்கு நாம் கொடுப்போம். அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று இப்போது பார்ப்போம். உங்களுக்கு தேவை ஒரு ஜார், அக்ரிலிக் வண்ணங்கள், பெயிண்ட் பிரஷ், வண்ண கிளைட்டர், விநாயகர் க்ளூ, கலர்டு ரிப்பன், கிட்டி மற்றும் நண்பர்களின் அச்சிடப்பட்ட படங்கள், மர வைக்கோல் அல்லது குச்சிகள், வண்ண டிஷ்யூ பேப்பர், வட்டமயமான கத்திரிக்கோல். முதல்ல ஜார அலங்காரம் பண்ணுங்க. மேல் பரப்ப அக்ரிலிக் வண்ணமத்தாலையோ இல்லது பெயிண்ட் பிரஷாலையோ முழுசா பெயிண்ட் செய்யவும். அப்புறம் அதை காய விடுங்க. கீழ்பரப்ப வித்தியாசமான கலர்கள்ல ஸ்பாஞ்சால ஷேட் செய்யுங்க. நடுவுல ஒரு அழகான இதயத்தை வரைஞ்சி பசை கொஞ்சம் எடுத்து அதை மேல் பரப்புல கொஞ்சம் கிளிட்டர் எடுத்து அதை மேல தூவுங்க. நான் காமிப்பது போல். அதிகமா இருக்கிற கிளிட்டரை எடுத்துருங்க. தூக்கி போட வேண்டாம். ஏன்னா இது எதிர்கால திட்டங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஹலோ கிட்டி மற்றும் அவளோட நண்பர்களோட புகைப்படங்களை ஒரு தாள்ல அச்சிட்டு அதை சிசரால கட் செய்யுங்க. பிறகு ஜாடி மேல அதை ஒட்ட கொஞ்சம் பசைய தடவுங்க. வண்ண ரிப்பனை வெட்டி ஜாடியை சுற்றி ஒரு வில்லை கட்டவும். இப்போது இது அழகாக இருக்கிறது. ஏதோ மிஸ் என்று தெரிகிறது. கொஞ்சம் வண்ணம் பூக்களை சேர்க்கலாம்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை செய்யறதுக்கு சில வண்ண டிஷ்யூ தாள்களை எடுத்துக்கலாம். இதே போன்று ஒரே துண்டை உருவாக்க மடித்து வைத்துக் கொள்ளவும். இது போன்று நடுவில் ஒரு எலாஸ்டிக் பேண்ட் வைத்து 2 முனைகளையும் வட்டமாக வெட்டி எடுக்கவும். மிக மெதுவாக துண்டுகளை திறந்து டிஷ்யூ பேப்பரின் அடுக்குகளை பிரிக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரா அல்லது மரக்குச்சியை எடுத்து அதை சுற்றி சில பச்சை டிஷ்யூ பேப்பர்களை சுற்றவும். ஒரு பசை குச்சியால் அதை பொருத்தவும். பெரியவங்க உதவியோட ஹாட் பசை துப்பாக்கியை பயன்படுத்தி பூவோட இதழ்களை அந்த துண்டுல ஒட்டணும். ஒரு அழகான பூ ரெடி ஆயிடுச்சு. இது போன்று நீங்கள் விரும்புகின்ற அளவுக்கு பூக்களை தயாரித்து அந்த குவளைக்குள்ள வையுங்க. எங்கள் DIY மலர் செண்டு இப்போது எங்க அம்மாவுக்கு கொடுக்க தயாராக இருக்கு. அவருக்கு இது பிடிக்கும். நண்பர்களே, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோவை லைக் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.